பேசுற பாபா என்ன முன்னாட்டு போய் நடக்கிறான் எனக்கு அப்பனுக்கு கொண்டாட்டியா உங்க சித்தா பொண்ணுக்கு கொண்டாட்டியா இல்லை ஜாதியா ஜனமா இல்லை கொத்தா குளமா யாரை பாத்திரா யமான்னு வேற கேட்கற அதே நீ 20 வருஷமா நீ இறம்பறானா விரும்புறது இந்த மூஞ்சியா திமி படிக்கணும் இப்படி இப்ப பிடிக்கணும் இந்த மூஞ்சியா இங்க இப்படி பிடி மதல்காரா வட்டுற அப்படியே அருமையா கேக்குறா என்ன பில்லு பெற்றியா பின்னால இந்த மூஞ்சியா என்னைய பார்த்தா இந்த மூஞ்சியா 20 வருஷமாவா இந்த மூஞ்சியா அதே மூஞ்சி அந்த கதையை கொஞ்சம் சொல்லுவாமா நீ வந்தா மோளகாரன் போதே ஒரே தாராளே வம்சலா தன்னாலே எல்லாம் பேர் போகிறாரு போகாதடா இதோட 10 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அது சொல்றது கேட்டா மூக்குல ஓட ஓடிக்கிற வாய்ஸ் பண்ணிட்டு அந்த கோச்சிங் மீட்ல ஏய் நாளை நடிச்சது மாதிரி அப்படி கோச்சி பண்ணி பேசிட்டாடியே யாகாடி வீட்டுல கூழ் வாங்கி குடிச்சிட்டு ஏன் பாப்பா நாட்டுக்கு போற ஊட்டா தாராளே வம்சலா தாராளே கை கொடுத்த கண்டாரவலி இங்க பாரு மானா அழகா ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறான் நான் உன்னை அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா நான் அடிக்கணும்னு முடிஞ்ச அடிச்சு பாருமா யாரு அவனே தான் நல்ல பையமா கம்பெனி அவங்களுக்கு அடிக்கிற என்ன பண்றது தெரியல நல்ல பையன் அருமையான பையன்மா ராத்திரிக்கெல்லாம் எங்கள் நாடகத்துக்கார 20 பேர்னா கூட உள்ள செத்த படுக்குவாங்க வெளியே செத்த படுக்குவாங்க பப்புனு பையன் ராத்திரிக்கெல்லாம் உழைக்கிற பையன் பாரு நம்ம தம்பி பாருங்க நிற்கிற அப்படியே அவர் தான் அந்த கம்பெனிக்கு வாத்தியார் கம்பெனி நடத்துகிறாரு 20 நாள் 18 நாள் ஒரு ஊரில் நாங்கள் நின்று பாரதா அண்ணா சத்தியமாக ஒரு நேரம் சாப்பாடு இல்லாத போயிடும் ஆட்டுக்கொட்டாயில் இல்லையம்மா நம்ம வீட்டில் கூட இல்லாத போதா இல்லையா பக்காக்க வீட்டில் கூட நம்ம வீட்டுக்காரர் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க நாங்கள் நாடகத்துக்காரர் கூட ஏம்மா யாருனாலும் 20 பேர் எங்களுக்கு ஒவ்வொரு பசி எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டு வாங்கி தந்துக்குவோங்க ஆட்டாடுற ஊரில் உண்மைத்தான் ஆனால் பப்புனு பையன் அனாவசியமாக அது மாதிரி போக மாட்டான் கௌரவமான பையன் நேர்மையான பையன் தன்னை மாரி இவனுக்கு பசி ஆகிடும் அசார காணிக்க போய் யாருக்கும் தெரியாது அவளுக்கு தீய கூட தந்து போன தப்பு செய்ய மாட்டான் ஆனா நல்ல பையன் பையன் அம்மா பூஜை மாட்டிக்காரி மத்தாளக்காரன் அடிச்சா அவன் வரான் அடிக்கிறதுக்கு அப்படின்னா தப்பு வார்த்தை பேச மாட்டேமா புரியுதா பார்வதியே ஏய் கொடுக்கறது அர்ஜுன் மேலையா ஏம்மா என்னமானா கேட்டுக்காங்க உண்மையிலே இவன் என்னைய இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் தம்பிக்கு இப்போ இங்கே ஆடுறதுக்கு வரேன் ஒரு 2 மாதமா ரொம்ப உயிரையே வச்சுருந்தான் அந்த பையன் உண்மைத்தான் நீ இல்லைன்னா செத்துரும் எப்படி சாகுவேன் எப்படி சாகுவேன் வாழைப்பழம் ஒரு தாள் வாங்குவான் வாங்கி ஒரு ஒரு 1 கிலோ சக்கரை வாங்குவான் பஞ்சாமரம் பண்ணி ஆளுங்களுக்கு கொடுக்குவேன் அந்த வாழைப்பழத்தை சக்கரையில் தொட்டு தொட்டு தின்னு செத்து போயிடுவான்
அப்படி சாவமாண்ணா குட்டியே அப்படி சாவமாண்ணா ஒரு நம்பர் இருக்குது கடையில் எத்தின் சாவல ஏறினா உன் பேரு நம்மகிட்டே கட்டிக்கிறாங்க அப்படியே வெறும் உடம்பு தாங்காது கண்ணா பூபதியா அப்படியே வாழை தோட்டமே கட்ட கட்ட கட்டன்னு ஏம்மா இவன் ஆசைப்படுற மாதிரியே எங்கள் ஊரில் உண்மையாக நடந்தது பாலக்கோட்டில் இது மாதிரி அப்போல்லாம் அந்த நேரத்தில் சாலை வீடு தான் இருக்கும் ஆமா தானேம்மா ஓட்டு வீடே பார்க்க முடியாது வீட்டில எல்லாம் விளக்கு தான் வச்சுன்னுப்பாங்க ஒத்த சர்வீஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கும் வேற தவிர மீதி எதுவும் கரண்ட்டே இருக்காது இதே மாதிரி ஒரு உம்பர் காலம் இல்லடா உம்புள் காலம் எதிர் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையாட்டங்குது ரொம்ப நாளா அந்த ஆம்பளைக்கு அந்த பொம்பளைக்கு ஆனா அவங்க ஒன்னும் ஒரு நாள் ஒரு தப்பும் செய்யல வெளியே வாசல்ல தான் படுக்குவாங்க அந்த நேரத்துல பாய் போட்டு படுக்க முடியறது அந்த அம்மா அப்பாவும் அந்தாண்ட அவங்க புள்ளிங்க போட்டோம் அவங்க வாசல்ல படுத்துனுக்குது இவங்க வீட்டுக்காரு இவங்க எல்லாம் வெளியே வாசல்ல படுத்துக்கிறாங்க எதிர்க்கா ஆனா இவங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை நேர்ல பாக்குறாங்க ஒன்னும் தவறு செய்யல அவன் என்னன்றான் அந்த ஆம்பளை 12-1 மணிக்கும் நான் மத்தியானம் ஒரு ராத்திரி 12-1 மணிக்கேம்மா எனக்கு ராத்திரியில தூக்கம் வரதில்ல ராத்திரியில முடிச்சுன்னுக்கிறதுனால மெத்த மேல நான் நின்னுதான் அந்த ஆம்பளை என்னன்றான் தூக்கம்